இவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய சகோதரிகளின் காலை தியான பகுதிக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. இங்கு நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே கர்த்தர் சாலமோன் ஞானி மூலமாய் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. தன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ளுகிறவன் தன் மந்தைகளின் மேல் கவனமாய் இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை அடைவான் என்று கீழ் இருக்கக்கூடிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்திலே, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும், வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்றாய் கவனித்து அவைகளின் மேல் கவனமாய் இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் வஸ்திரம் கிடைக்கிறது, அவருக்கு வயல் வாங்கத்தக்க கிரயம் கிடைக்கிறது, வெள்ளாட்டுப்பால் அவருடைய ஆகாரத்துக்கும் அவருடைய வீட்டாரின் ஆகாரத்துக்கும் அவருடைய வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது ஆடுகளின் மேய்ப்பருக்கு தன் ஆடுகள் மேல் கவனமாக இருக்கிறதினால் கர்த்தர் இத்தனை பலன்களை கொடுப்பார் என்று சாலமோன் ஞானி அங்கே எடுத்துரைக்கிறார். அப்படி இருக்க மற்ற வேலைகளை செய்கிறதான மற்றவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இப்பொழுது நாம் ஸ்திரீகளாக இருப்பதினாலே நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை என்னவோ அதில் நாம் உண்மையும் இங்கே சொல்லியிருக்கிறபடி அவைகளை நாம் அறிந்து கொண்டு அவைகளின் மேல் நாம் கவனமாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? முதலாவது, ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன, அவர்களுடைய பொறுப்பு என்ன, அவர்களுக்கென கொடுத்திருக்கிறதான ஆடுகள் என்ன, அதனுடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மந்தைகளை நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன என்று ஸ்திரீகளாகிய நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான பொது நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு வேலை என்ன? பொதுப்படியாக எல்லாருக்குமே ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் ஆனாலும் சரி, உலக மனுஷர்கள் ஆனாலும் சரி, பொதுவாக ஸ்திரீகளுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு அவர்களுடைய வீடை கட்டுகிற பொறுப்பு. இதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எனவே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன் வீட்டை கட்டுகிற பொறுப்பு ஒரு ஸ்திரீக்கு உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் புத்தி உள்ளவளாக இருந்தால் அவளுடைய வீடு கட்டப்படும். அந்த ஸ்திரீ புத்தி இல்லாதவளாக இருந்தால் அது அவளுடைய கைகளினாலே இடித்து போடப்படும். எனவே ஒரு வீடை கட்டுவதும் அதை இடித்து போடுவதும் ஸ்திரீகளுடைய பொறுப்பு. இன்றைக்கு நாம் பார்க்கிறபடி ஸ்திரீகளில் பலர் வேலைக்கு செல்லுகிறார்கள், ஸ்திரீகளில் சிலர் வீடுகளில் இருக்கிறார்கள். எனவே இந்த வேலைகளில் கவனமாக இருப்பவர்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றும் போது அதற்கான பலன்கள் உண்டு. வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை கவனித்து கொள்ளுகிற பொறுப்புள்ள ஸ்திரீகளுக்கு கர்த்தர் என்ன பலன்களை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, அந்த வீட்டை நாம் எப்படி கவனிக்கிறோம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி அந்த புத்தியை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரையிலும் ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்ததான அவளுடைய குணங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும்? இந்த பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் குணசாலியான ஸ்திரீகள் என்று நாம் அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம்.
அநேகரிடத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலும் விசேஷமாக கர்த்தரிடத்துல கிருபை பெற்றிருக்கிற நாம், கர்த்தரை அறிந்திருக்கிற நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அதிக பொறுப்போடும் அதிகப்படியான ஒரு கவனத்தோடும் நாம் இருந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிந்திருக்கிற நமக்கு மிகுந்த பொறுப்புண்டு. நமக்கு நம் வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பு மாத்திரமல்ல, ஆத்தும ஆதாய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நம் வீட்டின் காரியங்களை கவனித்து கொள்வதில் நாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரிகளாக காணப்பட வேண்டும். இங்கே குணசாலியான ஸ்திரீயினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது விசேஷமாக 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்குமே தன் வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை குறித்து இங்கே போட்டிருக்கிறது. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சாதாரண வேலையை அவள் உற்சாகத்தோடு செய்கிறாள். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது 15ஆம் வசனம், இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படியளக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? இருட்டோடே எழுந்து கொள்ளுகிறாள். தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். நம்முடைய வீட்டின் காரியங்களை கவனித்து கொள்வதில் நமக்கு எத்தனை பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் அசதியாய் தூங்கி கொண்டிருப்போமானால் நம்முடைய வீட்டின் காரியங்கள் யார் கவனிக்க முடியும்? யாரால் அந்த வீட்டின் நபர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும்? யாரால் அந்த நம்மளுடைய வேலைக்காரிகளுக்கு படியளக்க முடியும்? நாம் தான் அந்த காரியங்களுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்கள் தீவிரமாக இருக்க வேண்டும். இருட்டோடே என்று நாம் சொல்லும்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே நம்முடைய காரியங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நாம் இரவிலே படுக்கும்போது அடுத்த நாளுக்குரிய காரியங்களை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாளைக்கு இந்த நேரத்தில் நான் எழுந்து செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்திலே, தன்னை பெலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன்னை பெலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். நம்முடைய கைகளை நாம் பலப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் ஸ்திரீகளாகிய நமக்கு பல சோர்வுகள் வருகிறது உண்டு. அந்த சோர்வுகள் நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம் என்றால், உடனடியாக எல்லா வேலைகளையும் நாம் நிறுத்தி விடுகிறோம். சோர்ந்து போய் இனி என்னால் முடியாது என்று சொல்லி நாம் அதை விட்டு விடுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இங்கே நம்ம பலத்தால் இடைகட்டி கொள்ள வேண்டும். நம்முடைய கைகளை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் எப்படி நம்மை பலப்படுத்தி கொள்ள முடியும்? நாம் இடைகட்டி கொள்ள முடியும் என்று பார்த்தால் கர்த்தருடைய வசனத்தினாலும் கர்த்தருக்குள்ளும் நாம் நம்மை இடைகட்டி பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தாவீதை குறித்து வாசிக்கும்போது தாவீதுக்கு சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. எல்லாமே அவரை விட்டு போய்விட்டது. ஒரு நேரத்திலே அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருக்கு நெருங்கினவர்கள் யாவருமே அவரை கல்லெறியும்படியாக, அவரை கொல்லும்படியாக அவர்கள் எத்தனித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது செய்தது என்ன? தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டார். இன்றைக்கும் ஸ்திரீகளாகிய நமக்கு எங்கிருந்த பலன் உண்டாகும்? கர்த்தரிடத்திலிருந்து. ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளாத ஸ்திரீகள் சோர்ந்து போகலாம். அவர்களுக்கு தங்களுடைய காரியங்களிலே அதிகப்படியான ஒரு கஷ்டங்கள் உண்டாகும்போது மிகுந்த ஒரு மனவேதனை அடைந்து விட்டுவிடலாம். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற மகா பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால், அவர் நம்மை அனுதினமும் இடைக்கட்டி பலப்படுத்துகிறார். அவர் நம்மை அனுதினமும் பலத்தை தருகிறார். என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் சொல்லுகிறார். அதே போலத்தான் நமக்கும் நம்முடைய காரியங்களை செய்கிறதற்கும் பலன் யாரால் உண்டாயிருக்கும்? நம்முடைய கர்த்தரால். கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கும்போது சகல காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு போதுமான கிருபை கிடைக்கிறது. ஆகவே
நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை பலத்தால் இடைகட்டி கொள்ள வேண்டும். நம்முடைய கைகளை நாம் பலப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, நாம் உற்சாகத்தோடு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. சிறிய வேலையாய் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பலனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரிய பெரிய வேலையில்தான் நல்ல பலன் இருக்கிறது, இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போகாமல் அந்த ஸ்திரீயானவள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கும் ஒரு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண வேலைகளாக இருந்தாலும் நாம் உற்சாகத்தோடு அதில் இருப்போமானால் கர்த்தர் அதற்கான பலனை நமக்கு தருகிறார். அடுத்து நாம் பார்த்தோம், இருட்டோடு எழுந்து நாம் வீட்டாருக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வேலைக்காரிகளுக்கு நாம் படியெழுக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய காரியத்தில் நான் எவ்வளவு துரிதமாக இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தையில் அடுத்த நாளை குறித்ததான ஒரு ஆலோசனை என் மனதில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் காரியத்தில் தீவிரமாக இருப்போம். இருட்டோடு எழுந்திருப்பதற்கு நம்மளுடைய இருதயம் நம்மை ஏவிவிடும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் நம்மோடு கூட உதவி செய்வார். நமக்கு அதற்கான கிருபை அளிக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், நாம் பலத்தால் இடைகட்டி கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்மை பலத்தால் இடைகட்டுகிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதில்லை, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறதில்லை. அவர் நம்மோடு இருக்கிறதினாலே நாம் பலத்தால் இடைகட்டி கொண்டு தொடர்ந்து நாம் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆட்டு மேய்ப்பனானவன் எப்படி அந்த வெள்ளாட்டு பால் அவனுக்கு பிரயோஜனமாக இருந்தது, அந்த கடாவினுடைய கிரயம் அவனுக்கு கிடைத்தது, ஆட்டுக்குட்டியினாலே அவனுக்கு வஸ்திரம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்ம ஸ்திரீகளாகிய நாம் செய்கிற இப்படிப்பட்ட வேலைகளினாலே நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்று நாம் பார்க்கும்போது இதே 31ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 31ஆம் வசனத்தை, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. எனவே நாம் இருக்கும் போதும் சரி, நாம் மறைந்த பிறகும் சரி, அதனால் உண்டாகும் நாம் செய்த செயல்களினால் நம்முடைய கைகளின் பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய வீட்டார் எப்படியாக நம்மை எழும்பி அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே சோர்ந்து போகாமல் நம்முடைய காரியங்களில் நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார், நமக்கு நல்ல ஒரு பலனையும் அவர் கொடுக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற ஆண்டவருடைய வேலைகள் அல்லது வீட்டின் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் கவனமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து பலனை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இந்த நாளிலே நாம் நம்முடைய வேலைகளை துவங்குவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.